டேமில் பார்த்த அந்த கருப்பு உருவம் ஒரு இமேஜினேஷன்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த உருவத்தை பார்த்தது ஒருத்த மட்டும் இல்லை, அங்கே இருந்த 4 பேரும் தான். டைம் எக்ஸாக்டாக 6:30. வெளிச்சம் இருக்குது, ஃபுல்லாக டார்க் ஆகலை. டேமில் வாட்டர் வேப்பர்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஈவினிங் டைமில் டெம்பரேச்சர் சடனாக கம்மியாகும். இந்த டைமில் என்ன நடக்கும்னா, அங்கே இருக்க ஃபாகு ஒரு தின் லேயராக க்ரியேட் ஆகும். அந்த லேயர் ஒரு பிளாக் சில்டூட், அதாவது அந்த கருப்பு உருவம் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த உருவம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அது எப்படி நடந்திருக்கும்னா, ஃபாகில் ஷேடோ ஒட்டாமல் ஸ்லைட் ஆகும். ஃபாகோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறப்போ அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிற மாதிரி தெரியலாம். அண்ட் டேமில் இருக்க வால்ஸு, பில்லர்ஸு, ஸ்லோப்பு இதிலெல்லாம் சன்செட் அப்போ லைட் படுறப்போ ஷேடோ வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கிராஸாக தெரியலாம். ஸோ சடனாக பார்க்குறப்போ யாரோ கிராஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பையன் சடனாக அங்கே பாருங்கன்னு சொன்னப்போ எல்லாரும் அதே டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதனால் பிரெயின் எல்லாருக்கும் ஒரே பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்புறம் கடைசியாக லைட்டோட ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால அந்த ஃபாகு டக்குன்னு கட் பண்ண மாதிரி, அதாவது டிஸப்பியர் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ பசங்க பார்த்தது, ஃபீல் பண்ணது எல்லாமே உண்மை தான், எதுவுமே பொய் இல்லை. ஆனால் அங்கே நடந்தது பேய் இல்லை. ஃபாகு, ஷேடோ, இந்த டேமு அண்ட் அவங்க பிரெயின் பண்ண ஒரு இல்யூஷன் தான்.